ஒதுக்கீட்டை நிறைவேற்றும் போது மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். தகவல்களை பதிவு பண்ணலாம். தொகுதி மறுவரையறை குறித்து முதலமைச்சர் தற்பொழுது எக்ஸலத்தில் வெளியிட்டிருக்கார். இது சீர்திருத்தம் அல்ல, இது அதிகாரத்தை மாற்றியமைக்கும் முயற்சி என்றும் பிரதமர் தலைமையிலான என்டிஏ அரசு நாடாளுமன்றத்தின் அடித்தளத்தை திட்டமிட்டு சிதைத்து வருகிறது என்றும் விவாதம் மற்றும் பொறுப்பு ஒரு துடிப்பான களமாக இருக்க வேண்டிய நாடாளுமன்றம் ஒரு வெற்று சடங்காகவும் உறுப்பினர்கள் தங்கள் மக்களை பிரதிநிதிப்படுத்தவோ அல்லது பேசுவதற்கோ போதிய அவகாசம் கிடைக்காத ஒரு மேடையாகவும் மாற்றப்பட்டு வருகிறது என்றும் நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கார். நாடாளுமன்ற இடங்களை அதிகரிக்கும் இந்த முன்மொழிவு குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற அவர்களின் சொந்த முழக்கத்திற்கு நேர் எதிரானது என்றும் இது செலவினங்களை அதிகரிப்பதோடு வரி செலுத்துவோர் மீது சுமையை ஏற்றி நாடாளுமன்ற செயல்பாட்டின் தரத்தை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்தியாவை வரையறுக்கும் அரசியலமைப்பு ஒன்னின் பிரிவின் உணர்வுக்கு எதிரானது என்றும் மாநிலங்களின் குரல்களை புறக்கணிப்பதும் முறையான ஆலோசனைகளை தவிர்ப்பதும் ஜனநாயகம் அல்ல, இது இந்தியாவின் கூட்டாட்சி மற்றும் பன்முகத்தன்மையை சிதைக்கும் முறையாட்சி அத்துமீறலாகும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் வைத்திருக்கார். மிகவும் கவலையளிக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த நடவடிக்கைக்கு பிரதிநிதித்துவத்தை சீர்குலைத்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆதிக்கம் உள்ள வட மாநிலங்களுக்கு சாதகமாக அதிகார சமநிலையை மாற்றும் அதே வேளையில தென்னிந்தியாவின் குரலை ஒடுக்கும் என்றும் தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சருடைய கருத்துக்களை எல்லாம் வைத்து முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து மாநில தேர்தல் நடக்கும் வேளையில இவ்வளவு பெரிய முடிவை ஏன் அவசரமாக எடுக்க வேண்டும் என்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பெண் வாக்காளர்களை கவர மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளைப் போலவே இதுவும் தேர்தல் அரசியலுக்கு எடுக்கப்பட்ட மற்றொரு சூழ்ச்சியாகவே தோன்றுகிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தொகுதி மறுவரையறைக்கு அடிப்படை எது என்பதில் முழுமையான ஒளிவு மறைவையற்ற தன்மை இல்லை என்றும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கு முந்தைய 1971 ஆண்டு கணக்கு அல்லது 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பா என்பதும் முன்னுக்கு பிறனான சந்தேகத்தை ஆழமாக்குறதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். இது சீர்திருத்தம் அல்ல, அதிகாரத்தை குவிக்கவும் நாடாளுமன்றத்தை பலவீனப்படுத்தவும் தென்னிந்தியாவை புறக்கணிக்கவும் மற்றும் சமூக நீதியை சிதைக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒருதலைபட்சமான அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை என்றும் இதற்கு தொடர்ந்து இந்த தேவையற்ற அவசரம் ஏன் என்றும் விதிமுறைகளை மாற்ற வேண்டும் என்றும் இது உண்மையை தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை இது குறித்து முதலமைச்சர் எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.